காசு பணம் கூட அப்புறம் சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் நிம்மதி போச்சேன்னு மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயத்தோட வாழக்கூடிய ரிஷபராசிக்கு இந்த நேரம் மனசில் குழப்பம் அதிகம் தான். நாம் என்ன தப்பு செஞ்சோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒரு விரக்தி தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா கூடவே இருந்து குழி பறிச்சவங்க தான் அதிகம். அள்ளி அள்ளி கொடுத்து சொந்தமாக இருக்கட்டும், நண்பனை அதாவது நண்பனாக இருக்கட்டும், உங்கள் கஷ்ட காலத்தில் கை கொடுக்காம உங்களை குறை சொல்லி தான் இந்த நேரம் தள்ளி வச்சிருக்கிறாங்க. மனசு ரொம்ப சோர்ந்து போய் தான் இருக்குது. உடம்பும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தொந்தரவு தான். ராத்திரி படுத்தா தூக்கல்ல, அதனால செரிமான பிரச்சனை, கை கால் உளைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நெத்தமாக அவசப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க இந்த நேரம். தொழில் எடுத்துக்கிட்டாலும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சுறுசுறுப்பு இல்லைங்க, மந்தமாக தான் இருக்குது. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி கொஞ்சம் இந்த நேரத்தில் எல்லாமே ரிஷபராசிக்கு பாதிப்பு கொடுக்காமலாம் இல்லை. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க, நட்ட மரமாக நின்னாலும் ஊருக்கே நிழல் கொடுக்குற அரச மரம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷபராசி தான். இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே உங்களை செதுக்கிறதுக்கு நடந்த ஒரு பரீட்சை. இனி வர்ற காலம் உங்களுக்கு தான். நெஞ்ச தட்டி எழுந்து நில்லுங்க. உங்களை வாழ வைக்கிறதுக்கு ஒரு சில முக்கியமான வழிபாட்டை மட்டும் இந்த நேரம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இந்த நேரம் ரிஷபராசிக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஊரே புயல் அடித்தாலும் அசையாமல் நிற்கிற ஆலமரம் அந்த மாதிரி தான் நீங்கள். பெற்றவங்க கட்டின வாழ்க்கை துணை குடும்பத்தில் இப்படி ஒன்று போனால் ஒன்றுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், மனசில் நிம்மதி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. இத்தனை நாளாக உங்களை ஆட்டி படைச்ச காலம் முடிய போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பாதிப்பை கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு நிறைய ஏமாற்றம் கொடுத்துருக்கோம். ஆனால் உங்களை ஏமாத்துறவங்க முன்னாடி நீ வரக்கூடிய நாள் எல்லாமே உங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கிறதுக்கான நேரங்குது ரிஷபராசிக்கு இருக்குது. இந்த நேரத்தில் மறக்காமல் செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் காளியம்மன் இல்லைன்னா துர்க்கையம்மன் கோவிலுக்கு போங்க. ஒரு எலுமிச்சை பழத்தை 2ஆ நறுக்கி சாறு பிடிஞ்சிட்டு அதை அப்படியே திருப்பி விளக்கா போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டுட்டு வாங்க. மனசில் இருக்கக்கூடிய எந்த ரணம் எந்த காயமாக இருந்தாலும் அந்த தாயோட பாதத்தில் வச்சு நீங்கள் ஒரு கும்பிடு போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாரம் வாரம் இப்படி ஒரு 11 வாரம் நீ செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு அருமையான பலன் கிடைக்கிறதுக்கான நேரமாக ரிஷப ராசிக்கு இந்த நேரம் அருமையாக தான் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப இந்த ஜூன் மாதத்தில் ரிஷப ராசிக்கு எந்த விஷயமும் சாதகமாக இருக்கும், எந்த விஷயத்தில் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் இனிமேல் தொடர்ந்து ஒரு சில முக்கியமான வழிபாடு செஞ்சுக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுக்கணுங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். ரிஷபராசிக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்பினவங்களே நட்டாத்தில் விட்ட கதையாக தான் இருந்திருக்கும். நீங்கள் சோறு போட்டு வளர்த்தவங்க தான் இன்னைக்கு உங்கள் கண்ணை குத்திருப்பாங்க. இவன் நம்பாலே இவன் நம்ப ரத்தனை நீங்கள் உசுரை கொடுத்து பார்த்துருப்பீங்க. அவங்க தாங்க சமயம் பார்த்து உங்களை நிறைய விஷயங்களை கழுத்தறுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. வெளியூர் இருக்கிறவங்கலாம் எவனோ கல்லை எறிஞ்சா வலிக்காதுங்க. நமக்கு கூடவே இருக்கக்கூடியவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம சொந்த பந்தம், நம்ம வாழ்க்கை துணை வழியில தாங்க உங்களுக்கு ஏகப்பட்ட குடைச்சலுங்கிறது இருந்திருக்கும். நாமளும் பிழைக்கணும், 4 காசு சம்பாரிச்சு நிம்மதி நிற்கணும்னு நினைக்கிறப்ப எல்லாமே உங்கள் காலை பிடிச்சி பின்னாட்டு கழுத்திருப்பாங்க. 4 காசு சம்பாரிச்சாலும் நிம்மதியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல, வீட்டுக்கு போனாலும் நிம்மதி தர இடம் வீடுன்னு சொல்லலாம். ஆனால் நெத்தமும் சண்டையாக இருக்குதுங்க. என்ன காரணத்தினால சண்டை வருதுன்னே தெரியல. தினமும் சண்டையாக இருக்குது, போர்க்களமாக இருக்குது. அப்படியே யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் நான் அந்த நேரம் கலங்கி நிற்கிறேன்னு சொல்லக்கூடிய கதை தான் ரிஷபராசிக்கு இந்த நேரம் இருந்துகிட்டுன்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் ஒரு சில விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் போட்டுக்கிட்டா உங்களுக்கு அருமையாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க ரிஷபராசிக்கு. அதாவது வரக்கூடிய நாள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறத விட ஒரு சின்ன விஷயம் இது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், உன்னால் முடியாது, நீ இதை செஞ்சால் சரி வராதுன்னு 4 பேர் பேச செய்வாங்க. அந்த நேரம் பேசத்தான் செய்வாங்க, காதில் வாங்கவே கூடாது. ஐயோ எனக்கு அவங்க துரோகம் பண்ணிட்டாங்களே, இவங்க முதுகில் குத்திட்டாங்களே, 4 பேர்கிட்ட போய் புலம்பக்கூடாது. நீங்கள் புலம்பு தான் அவங்களுக்கு கொண்டாட்டம், சந்தோஷம். உங்கள் கஷ்டத்தை உங்களுக்குள்ளேயே வயிற மாதிரி வச்சுக்கிறீங்க, அது தப்பில்லை தான். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்ட உங்கள் மனசில் நான் இந்த விஷயத்தால் கஷ்டப்படுறேன் பாதிக்கப்படுதுன்னு வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்ட நம்ம வீட்டு அம்மா அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டாலே எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியெல்லாம் போய் சொல்லக்கூடாது, அதுக்கூட மனசில் அப்படியே வச்சுட்டு இருக்கக்கூடாது. வெளியால் நம்பாதீங்க, அவ்வளவுதான். ஏன்னா நீங்கள் எப்போ புலம்புவீங்க, உங்கள் கஷ்டத்தை சொல்லுவீங்கிறது அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு இன்னும் தான் கொண்டாட்டம். நடந்து முடிஞ்சதே நினச்சிக்கிட்டு இருந்தா வயசாகிட்டே போகுதில்ல. ஏன்னா நமக்கு கஞ்சத்தை யாரும் வரமாட்டாங்க. நம்ம உழைப்பு ரிஷபராசிக்கு என்றைக்குமே உங்கள் உழைப்பு தான் உங்களுக்கு உட்காந்து நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் தான் சம்பாதிக்கணும். ஏன்னா கடைசி வரைக்கும் உங்கள் உழைப்பு உங்களுக்கு மட்டும்தான். மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத யோசிக்கணும். உங்களுடைய அடுத்த இலக்கு என்னென்னா
நீ எப்படி நாம முன்னேறலாம், எப்படி காசு சம்பாதிக்கலாம், கௌரவமாக வாழணுங்கிறத உங்களுக்கு என்றைக்குமே எண்ணம். அதெல்லாம் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்திருக்கு, இல்லாமலாம் இருக்காது. ரிஷபராசிக்கு என்றைக்குமே உங்களுக்கு சொந்த பந்த வழியிலே தேவையில்லாத வீண் பழிச்சொல் அவமானம் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது ரிஷபராசிக்கு என்றைக்குமே இருக்குங்க. அதெல்லாம் போட்டு மனசு போட்டு குழப்பிட்டு கூடாது. நடந்து முடிஞ்ச விஷயத்த இவன் அப்படி பேசிட்டான், அவங்க அப்படி பேசிட்டாங்கன்னு மனசுல போட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தா மனசு கெட்டுரும். ஏன்னா ரிஷபராசி எதுவாக இருந்தாலும் மனசுல அப்படியே ஆழமா போய் பதியும், சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. கொஞ்சம் அதை மட்டும் இந்த நேரம் மாற்றிக்க பாருங்க. ஏன்னா வர நாள் எல்லாமே சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையில் தான் இருக்கிறாரு. அதுவும் குரு பகவானுடைய அமைப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. இத்தனை நாள் ஆட்டி படைச்ச காலம் முடிய போகுதுன்னு சொல்லலாங்க. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. உங்களை ஏமாத்தணுங்க முன்னாடியே நீங்கள் நல்லா வரத்துக்கான நேரம். இந்த ஜூன் மாதத்தில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரும். வராத காசு வரத்துக்கான நேரம். அதாவது யாரெல்லாம் உங்களை பார்த்து அவன் ஒன்றும் இல்லாதவன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடியே நீங்கள் பெரிய ஆளாக வரத்துக்கான நேரம் சீக்கிரமாக வரப்போகுது. அப்படியே விழுந்து தான் நம்ம கிடக்கூடாது. உங்கள் மனசுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்கிறீங்க, கலங்காதீங்க. இந்த நேரத்தில் அதாவது உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு கூடவே இருக்குது. வாக்கு போய்க்கான்னு சொல்லலாம். நல்ல காலம் பிறக்கிறதுக்கான நேரம் இந்த நேரம் தான். கொஞ்சம் மனசு வாரமாக தான் இருக்கும். அடுத்து என்ன செய்ய போகிறோமோ எப்படி செய்ய போகிறோமோன்னு தெரியாமல் கொஞ்சம் புலம்புவீங்க. ஆனால் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக தான் இருக்குது. முதல்ல இந்த நேரம் என்ன செய்யணும்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போய் வழக்கமாக நீங்கள் வழிபாடு செஞ்சுக்க பாருங்கள். இனி வர நாள் எல்லாமே ரிஷபராசிக்கு பரவாயில்னு சொல்லலாம். தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், நல்லபடியான மாற்றம் இருக்குது. தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்த வியாபாரம் எல்லாமே இனி சுறுசுறுப்பாக சூடு பிடிக்கும். புதுசாக நிறைய வாடிக்கையாளர் வருவாங்க. வியாபார ரீதியாக அற்புதமான மாற்றம் தான். கையில் காசு நடமாட்டம் இல்லை, வருமானம் ஒரு பக்கம் வந்தால் கை கெட்டின கதையாக, அதாவது கை கெட்டினாலும் வாய் கெட்டலைங்கிற கதையாக தான் இருக்குதுன்னு நினச்சிருப்பீங்க. இனி வர நாள் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த ஜூன் மாதத்தில் வராதுன்னு நினச்ச கடனை அடைக்கிறதுக்கான நேரம், கடன் வசூலாகிறதுக்கான நேரம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இனி வர நாள் எல்லாமே சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகளுடைய படிப்பு வேலை விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய பாரம் குறைஞ்சாலே நாமளும் பொழைச்சிக்கலாங்கிற தைரியம் தன்னால் வந்துடும். அதனால் பாரத்தை எந்த வகையெல்லாம் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி குறைக்க பாருங்கள். வெளியாட்களோட புலம்புறதை விட வீட்டில் இருக்கக்கூடியக்கிட்ட மனசு விட்டு பேசலாம். அப்படி முடியலையா பக்கத்தில் எந்த பெண் தெய்வம் இருந்தாலும் சரி வாரம் 2 பழுத்த எலுமிச்சை பழமாக வாங்கிட்டு போய் அதில் 2 தீபம் போட்டு வர பாருங்க. உங்கள் குலதெய்வ கோவிலில் மனசார உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லி மனம் விட்டு அழுதுருங்க. அப்படியே முடியலையா வீட்டுக்கு வாங்க. மாலை நேரத்தில் இல்லைன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை போட்டுட்டு அந்த தீபத்தை பார்த்து உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லி கூப்பிடுங்க. ஏன்னா எந்த தெய்வத்தை நினச்சி நம்ம தீபம் போடுறோமோ அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில் ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறத உண்மை. உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் தீபம் போட்டுட்டு உங்கள் குலதெய்வமாக நினச்சி அந்த தீபத்தை உங்கள் நண்பனை மாதிரி, உங்களுடைய குடும்ப உறுப்பினர் மாதிரி, உங்கள் சொந்த மாதிரி நீங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறையை அப்படியே சொல்லுங்கள். நிச்சயம் வழி பிறக்கிறதுக்கான நேரங்கிறது இருக்குது. மனசில் பாரம் குறைஞ்சாலே பிழைக்கிற எண்ணம் தன்னால் வந்துடும். மனசு தான் இந்த நேரம் ஒரு நிலையில் இல்லை. தைரியங்கிறது அவ்வளோ தைரியமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் தைரியம் இல்லை. போதா வரைக்கும் இந்த நேரம் என்னென்னா உடம்புல கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். எந்த மாதிரியான தொந்தரவுன்னா பயப்பட வேண்டாம். உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். சின்ன சின்ன தொந்தரவு வரும். அதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும் இந்த நேரம். ஆனால் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். என்னன்னா வளர்ச்சி இந்த நேரம் அருமையாக இருக்குது. ஆனால் பொறாமப்படக்கூடியவங்க கூடவே இருப்பாங்க. இனியுமே கூடவே இருந்து குளிப்பறிக்கிறவங்க அதிகமாக இருப்பாங்க. பார்த்து தான் எல்லாருக்கிட்டையும் பழகணும். வேலை செய்கிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி வேலை செய்கிறவங்க தான் உங்ககிட்ட உங்கள் மேல் அதிகாரிகிட்ட, அதாவது உங்கள் பாஸ்கிட்ட உங்களை பற்றி தப்பாக சொல்லுவாங்க. கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும். குடும்பத்தில் வாக்குவாதம் வரும், வராமலாம் இருக்காது. இந்த நேரம் கிரகமைப்பு அப்படி தான். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். வார்த்தையில் நிதானமாக இருக்கணும். அது குறிப்பாக அப்பா மகனுக்குள்ள வீட்டு பெரியவங்க கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வராமலாம் இருக்காதுங்க. ஏற்கனவே அப்பா மகன் உறவுங்கிறது சரியாக இல்லாமல் தான் ரிஷபராசிக்கு இந்த நேரத்தில் இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் ஒன்று நினச்சா உங்கள் அப்பா எடுக்கிற முடிவு உங்களுக்கு பிடிச்சிருக்காது, சாதகமாக இருந்திருக்காது. அவர் எடுக்கிற முடிவு உங்களுக்கு கொஞ்சம் சரியாக இருந்திருக்காது. நீங்கள் எடுக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்து வந்திருக்காது. இதனாலேயே நிறைய விஷயங்களை கொஞ்சம் பாதிப்பை சந்திச்சிருப்பீங்க. நிறைய ரிஷபராசியர்களுடைய இயக்கமே இந்த நேரம் தந்தை மகன் உறவுங்கிறது கொஞ்சம் சரியாக ஒரு சுமூகமான நிலைமையில் இல்லைங்கிறது தான். பேச்சுவார்த்தையில் நிதானமாக இருந்துக்கிடுங்க. கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும். வீட்டு பெரியவங்க கிட்ட கொஞ்சம் நிதானமாக போக பாருங்கள். வார்த்தை கொட்டிடக்கூடாதுங்க. வார்த்தை தான் முக்கியம். ஆனால் 11ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதும் சரிங்க. குரு பகவானோட அமைப்புலாம் கொஞ்சம் உங்களுக்கு பரவாயில்ல, பண வருமானம் இருக்கும். வேலையெல்லாம் பதிவு உயர்வு கிடைக்கும். ராசியில் சூரியன் நிற்கிறாரு. எதிர்த்து நிற்கிற துணிச்சல் வருங்க. உங்கள் பேச்சுக்கு 4 பேர் கட்டுப்படுவாங்க. நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்குங்கிற மாதிரி கட்டுப்படுவாங்க. எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதில் எந்த பாதிப்புமே இல்லை. அதே மாதிரி 3ஆம் இடத்துல குரு மறைஞ்சாலும் அவருடைய பார்வை பலங்கிறது குடும்பத்தில் இருக்குது. அதனால சுபகாரியம் நடக்கிறது, கல்யாண பேச்சுவார்த்தை நல்லபடியாக கைகூடி வர்றது எல்லாமே இந்த நேரம் இருக்கும்.
பட்ட கஷ்டத்துக்கு விடிவு காலங்கிறது வரக்கூடிய நாட்களில் இருக்குது. ஆனால் கூட இருக்கக்கூடியவங்ககிட்ட சுற்றி இருக்கக்கூடியவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும். வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அற்புதமாக தான் இருக்குது. நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் இந்த நேரம் இல்லை. தொட்டதெல்லாம் பொண்ணாகிற காலம்தான். ஆனால் புதுசாக முதலீடு போடுறதுல மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். கடை வச்சிருக்கிறவங்க, மந்தமாக வியாபாரம் இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க சுறுசுறுப்பாக சூடு பிடிக்கும். புதுசாக வாடிக்கையாளர் வருவாங்க. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புது ஆர்டர்லாம் கிடைக்கும். தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க. உத்தியோகம் பார்த்தாலும் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இருக்குது. ஆனால் கூட வேலை செய்கிறவங்க உங்கள் ரகசியத்தை போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பின்னாடி அவங்க தான் கோல் மூட்டுவாங்க. பண நடமாட்டம் ஓரளவுக்கு பரவாயில்ல. புதுசாக முதலீடு, புதுசாக நிலம் வாங்குறது, பெருசாக ஒரு தொகையை முதல்ல போடுறது அவசரப்படக்கூடாது. பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு நிதானமாக தான் செய்யணும். வர்ற காசை ஆடம்பரமாக செய்யாமல் கடன் அடைக்கிறதோ சேமிக்கிறதோ பரவாயில்ல. நாமளும் பொழைச்சிக்கலாங்கிற தைரியம் இருக்கிறதால வரக்கூடிய நாட்களில் அருமையாக இருக்குதுங்க. மனசு லேசானாலே எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் வெயில் காலம் உசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த நேரம் இருக்கும். வயிற்று வலி, கண்ணெரிச்சல்லாம் வரும். நிறைய தண்ணி குடிங்க. மோர், இளநீர்லாம் சாப்பிடுங்க. குடும்பத்தை தடவட்ட நின்ன சுபகாரியம் நீ நடக்கும். கல்யாணம், காது குத்து, குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் அருமையாக இருக்குது. சின்ன சின்ன வாக்குவாதம் புருஷன் முன்னாடிக்கெல்லாம் வராமல் இருக்காது. ஊழல் வந்தாலும் உடனே சரியாகிற மாதிரி தான். பிள்ளைங்க படிப்பு விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக தான் இருக்குது. பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் அருமையாக தான் இருக்குது. அதனால் இந்த நேரம் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. என்னென்னா இந்த நேரம் அதிகமாக யாரையும் நம்பாதீங்க. வெளியாட்கள் அவ்வளவுதான். யாராவது உங்களை குறை சொன்னால் கூட இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். வர நாளில் அற்புதம் தான். முன்ன சொன்ன மாதிரி பெண் தெய்வ வழிபாட்டை குறிப்பாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதால அவர் பெரிய நன்மை தர இருக்கிறார். இந்த நேரத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு கருப்பு துணியில் கொஞ்சோண்டு எள்ளை முடிச்சா கட்டி நல்ல நெல்லை அகல் விளக்க வச்சு தீபம் போட்டுட்டு வாங்க. உங்களை ஏமாத்தினவங்க சீக்கிரமாகவே உங்கள் காலில் வந்து விழுகிற காலங்கிறது அவரே காட்டி தருவார். பசிச்ச சீவனுக்கு வயிறார சோறு போடணும். அதுதான் பெரிய பரிகாரமே. சும்மா காசை கொண்டுட்டு போய் பரிகாரம் செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறத விட சனிக்கிழமை அன்னைக்கோ உங்கள் பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கோ உங்களால் முடிஞ்சதை 4 மனுஷங்களுக்கு, அதாவது இந்த அனாதை மனிதர்களுக்கு, வாயில்லாத ஜீவன்களுக்கு, குறிப்பாக கருப்பு நாய் காகத்துக்கு உங்கள் கையால் சோறு வைங்க. அந்த ஜீவன் வயிறார சாப்பிட்றப்ப, மற்றவங்க வயிறார சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறப்ப நம்ம பரம்பரையே ஒரு நல்லா வளரக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்கும். அதனால் ரிஷபராசி என்பது இந்த நேரம் இந்த விஷயத்தை கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் நட்ட மரமாக நின்னாலும் ஊருக்கே நிழல் கொடுக்குற அரச மரம். இத்தனை நாள் கஷ்ட காலம் எல்லாமே உங்களை ஒரு செதுக்கிறதுக்கு தான். பட்ட தீட்ட தான் வயிறை வந்து மிளிருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனசில் தெம்பு இருந்துட்டா நீ வர நாள் அற்புதமாக தான் இருக்குது. முதல்ல பழைய நினைவுகளிலிருந்து வெளிவாங்க. அற்புதமான நேரம்.